வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2012ல வெளியான மதராசி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சின்னதா சஸ்பென்ஸ் எலமெண்ட்டும் இருக்கும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஆபீசரை முதல்ல கோயில்ல வச்சு ஒரு குரூப் கடத்திடுறாங்க. யாரு கடத்தினாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சின்ன பையனோட அப்பா மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு. அந்த சின்ன பையனுமே அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். ஹீரோவும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறவருக்கு நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. கோயிலுக்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏதோ ஒரு குறை மட்டும் இருக்கு போல. அதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்பட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீசரா இருப்பாரு. என்ன துறையில ஆபீசரா இருக்காருன்றது கிளியரா தெரியல. இவங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை பத்தி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன குறைன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்றாங்க. ஹஸ்பண்டும் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு கிளம்பிடுறாரு. இவங்களுமே அவர்கிட்ட என்ன பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் நிறைய விஷயங்களை கரெக்டா சொல்றாரு. எல்லாம் நல்லா இருக்கு, ஒரே ஒரு குறை மட்டும் உனக்கு இருக்கு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயும் குழந்தை இல்ல, அதுதானமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. கவலையே படாத, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே ஆர்வமா என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னே தெரியல. எங்க போனாரு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி இந்த ஜோசியம் பாக்குற நபர் கிட்ட வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜோசியம் பாக்குறவர் இல்லாம இருக்காரு. அந்த இடத்துல தான் ஹஸ்பண்டோட வாட்ச் விழுந்து கிடக்குது. ஹஸ்பண்டோட வாட்ச் என்ன இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இங்க ஜோசியம் பாக்குற மாதிரி வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் ஹஸ்பண்டை கடத்துறதுக்காக வந்தவர் போல. இப்ப அவரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அந்த ஹஸ்பண்டை கடத்தி கூட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஊருக்கு ஒரு குடும்பம் பொண்ணு பார்க்கிறதுக்காக வராங்க. அப்ப அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி ஜெனரலா விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி எந்த வழியா போகணும்னு கேக்குறாங்க. அப்ப ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கான்ற மாதிரி இந்த குடும்பமும் ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கல்யாண பொண்ணு பேரு மீனா அப்படின்றது. இப்ப மீனா எல்லாருக்குமே காஃபி எல்லாம் தரதுக்காக வராங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களான்ற மாதிரி இந்த ஆளுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளிப்படையாவே உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி அந்த அப்பா கிட்டயே கேட்டுறாங்க. யார் அப்படி சொன்னது அப்படின்ற மாதிரி இந்த மீனாவோட அப்பா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான், எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க மொரமாமாவா ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அவருக்கு தான் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை தான் இவங்களோட பையன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பவும் பொண்ணு மேல கோவப்படுறாரு. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க வேண்டியதானு கேக்குறாரு. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாங்க. உன் மாமாக்கும் உனக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா, அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அந்த மாதிரி ஒருத்தனுக்கு கட்டி தருவன்னு நினைக்கிறியா, என்னால முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அதெல்லாம் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க போல. இப்ப இவங்களுமே ஊர்ல சிலருக்கு காசெல்லாம் தராங்க. அதாவது அந்த மாப்பிள்ளை குடும்பம் வரும்போது அந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்ட இவங்க தான் இப்படி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியே தந்திருப்பாங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க மாமாவோட பையனை காட்டுறாங்க. அந்த பையன் சைக்கிள் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிறான். இப்ப இங்க இருக்க டீச்சர் இருக்கார்ல, இந்த பையனை பயங்கரமா பாராட்டுறாரு. இன்னும் இவன் நல்லா ட்ரெயின் பண்ணா அடுத்த லெவலுக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. நியாயமா அப்பா வந்திருக்கணும்ல, ஏன் வரலன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக போயிருக்காரு, அதனால வர முடியலன்ற மாதிரி அந்த பையனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு மதன் அப்படின்றது. மதனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல ஃபேக்டரி அமைக்க போறதா சொல்லியிருப்பாரு. இதனால விவசாயம் பண்றவங்க எல்லாம் போராட்டம் பண்றதுக்காக வந்துடுறாங்க. எப்படி இந்த இடத்துல நீ ஃபேக்டரியை கட்டுவ, விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இதை கவர் பண்றதுக்காக மீடியாட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் இதெல்லாம் தப்பு சார், நீங்க எப்படி சார் ஃபேக்டரி கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி மதன் கிட்டயும் கேள்வி கேட்கறாங்க. இப்பதான் மதன் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா இங்க இவருமே விவசாயம் பார்க்கணும்னு நினைச்சிருப்பாரு. வேலைக்கு ஆளு தேவைன்னு சொன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாரு. இப்ப நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு கண்டிப்பா வேலை தரேன், நீங்க கேட்கிற சம்பளமும் தரேன், வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல சிலர் ஜகா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இல்ல வேலைலாம் செய்ய முடியாதுன்னு கிளம்ப பாக்குறாங்க.
போராட்டம் பண்றதுக்காக வந்தீங்கல்ல, அப்ப வேலை பாருங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. மீடியா கிட்டயும் ஹெல்ப் கேக்குறாரு. நீங்களே பாருங்க, போராட்டம் பண்றதுக்காக வந்தாங்க, இப்ப வேலை இருக்கு செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட சொல்றாரு. இதனால மீடியாவை சேர்ந்தவங்களும் இதை கவர் பண்றாங்கல்ல, அங்க இருக்க அரசியல் ஆளுங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. சரி சரி நாங்க வேலை பார்க்கறோம்ன்ற மாதிரி வந்திருக்க அந்த விவசாயிகள் கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ வேலைக்கு ஆளுங்க கிடைச்சிட்டாங்கன்னு இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். இவருமே பாராட்டிட்டு இருக்காரு. இந்த பையனோட சாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. என்ன விஷயம்னு பார்த்தா, பையன் சூப்பரா ரேஸ் ஓட்டுனா, உங்க பையனை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணனும்னா அதுக்கு வேற ஒரு சைக்கிள் தேவை. இப்போதைக்கு அந்த சைக்கிள் மெட்ராஸ்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க மெட்ராஸ்ல போய் உங்க பையனுக்காக அந்த சைக்கிளை வாங்குங்க, நான் நல்லா ட்ரெயின் பண்றேன், அடுத்த லெவலுக்கு உங்க பையன் போவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. கண்டிப்பா நான் போய் வாங்குறேன், என் பையனுக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட மாமா பொண்ணு வீட்டுல இருக்கிறது தெரிய வருது. அதாவது மீனான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க வீட்டுல இருக்கிறது தெரிய வருது. நீ எதுக்கு இங்க வந்த, கிளம்பு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அவங்க பயங்கரமா லவ் பண்றாங்க. ஆனா இவருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்ல போல, பேசி அனுப்பி விடுறாரு. இப்ப நமக்கு மீனாவோட அப்பாவை காட்டுறாங்க. இந்த அப்பா இருக்கார்ல, எப்படியாவது பொண்ணு பின்னாடி சுத்துறத ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால 2 ரவுடிகளை வர வச்சிடுறாரு. இந்த சின்ன பையனை நீங்க மிரட்டணும், நீங்க மிரட்டல என் பொண்ணு அந்த வீட்டு பக்கமே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இந்த 2 ரவுடிகளும் ஏத்துக்கிறாங்க. அந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வராம பாத்தீங்களா, அப்ப மிரட்டலான்ற மாதிரி இவங்களுமே அந்த பையனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அவரு சொல்லிதான் மிரட்டுறதுக்காக வந்திருக்காங்கன்றது இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருது. இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா, நிறைய இடத்துல ட்ராப் மாதிரி செட் பண்ணிடுறான். அவங்க விழுந்து வாடுற மாதிரிலாம் இவன் பண்றான். இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 2 பேருக்குமே ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறான். ஆக்சுவலா பையனை மிரட்டுறதுக்காக மீனாவோட அப்பா ஆள் அனுப்பியிருக்காருன்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருது. இதுல கடுப்பான ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மீரா பைக்ல வந்துட்டு இருக்கும் போது முதல்ல ஜீப்ல ஏறுன்ற மாதிரி ஜீப்ல வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. மீனாவோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னோட பையனை மிரட்டுறதுக்காக ஆளுங்களெல்லாம் அனுப்புனீங்க, என் பையனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லுவேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா மீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பையனை அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்பா ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களான்னு கேக்குறான். நீ சொல்லி எதுக்குடா நான் கோச்சிருக்கேன் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. பேசாம மீனாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், பேசாம நீ படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி இவருமே பையனை அதட்டுறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உடம்பு முடியாம இறந்து போயிருக்காங்க போல. இப்ப அவங்களோட போட்டோவை பார்த்து இவருமே இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்றாரு. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரீயா வைத்தியம்லாம் பாப்பாரு. நாட்டு மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஆளுங்களுக்கு தருவாரு போல. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாருமே இவர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு இவரோட மாமா பொண்ணு மீனாவும் வந்துடுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாரு. என் மனசுல தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் என்னால சால்வ் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. எப்படி சால்வ் பண்ணுவேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சட்டுன்னு அவங்களுமே கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. இத பாக்குற எல்லாருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ண இவங்க இருக்காங்கல்ல, வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா, எப்ப பாரு மதனை இவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஆனா இவர் இருக்கார்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி இவங்களை துரத்தி விடுறாரு. ஆக்சுவலா பையனோட சார் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவரும் அசிஸ்டன்ட்டும் சைக்கிள் வாங்குறதுக்காக இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு மீனா இருக்கா பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இவ எதுக்கு ஃபாலோ பண்றா, நிக்காம போன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க ஷார்ட் ரூட்டுக்கா வந்து இவரை மடக்கிடுறாங்க. எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீங்க மெட்ராஸ்க்கு போறீங்கல்ல, வரும்போது எனக்கு ஒரு தாலி செயின் மட்டும் வாங்கிட்டு வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல, எதுக்காக என்ன தொல்லை பண்ற அப்படின்ற மாதிரி இவருமே ஜீப்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சீனே ஒரு ஹஸ்பண்ட் காணாம போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க சென்னையை சேர்ந்தவங்க போல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, ஒரு குரூப் தான் கடத்திட்டு போயிட்டாங்க, என்ன ஏதுன்றத பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் தராங்க. கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் கிளம்புறாங்க. இவங்க கிளம்புன உடனே இந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கோ கால் பண்ணி இந்த தகவல்லாம் சொல்றாரு. இப்போ இந்த லேடி பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் அந்த இடத்துக்கு வருது. இவளையும் கடத்தணும் அப்படின்ற மாதிரி கடத்தின மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த கேங் யாரு, எதுக்கு கடத்தினாங்கன்றது தெரியல. இந்த காரை கிராஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ஹீரோவோட ஜீப் வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு அந்த கடை எங்க இருக்குன்றது தெரியாதுல்ல, மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது லாங்குவேஜ்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, இவர் பேசினதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சாந்தின்ற ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. சரி சரி உன் மேல தப்பு இல்லைன்றது எனக்கு தெரியுது, ஒரு 500 ரூபாயை வெட்டு ப்ராப்ளத்தை முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம இவருமே 500 ரூபாய் தந்துடுறாரு. இவங்களுமே ப்ராப்ளத்தெல்லாம் முடிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க.
சரி இவருமே ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இங்க வண்டியை நிறுத்திட்டு போலான்னு வண்டியை நிறுத்திட்டு கிளம்ப பாக்குறாரு. அந்த இடத்துக்கும் சாந்தி வந்துடுறாங்க. இங்க எதுக்காக வண்டியை விட்ட? இது நோ பார்க்கிங் ஏரியா, அங்க பாரு போட்டிருக்கு, ஒழுங்கா ஃபைன் காசா 500 ரூபாய் எடுன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் எப்ப பாரு காசு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்பதானே வாங்குனீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவங்களும் காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. சாந்தி ஏமாத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. அங்க வரவங்க கிட்ட போர்டுல என்ன எழுதி இருக்குன்னு கேக்குறாரு. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப யாரவரையா கடையை கண்டுபிடிச்சு வந்துடுறாருல, இந்த கடைக்காரர் கிட்ட இந்த மாடல் சைக்கிள் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதுவா, இதுதான் அந்த சைக்கிள் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இத பையனுக்காக வாங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவருமே ஆசையா பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு சின்ன பையன் இந்த இடத்துல ஏதோ கேட்கறதுக்காக வரான். இந்த ஓனருமே அந்த சின்ன பையனை பார்த்து கோவப்படுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் அவனை அனுப்பி விடுறாரு. அந்த பையன் பேரு ராகுல் அப்படின்றது. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த பையனோட அப்பா கடைசியா சைக்கிளோட விலையை கேட்கறதுக்காக வந்தாரு. அப்படி வந்தவர் திரும்பி வரவே இல்லை. ஆனா அந்த அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியாம இந்த பையன் சும்மா சும்மா எங்களை தொல்லை பண்றான்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. இப்ப திடீர்னு அரசியல சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, கடையை சாத்துன்ற மாதிரி சொல்றாங்க. சார் இவனுங்க வேற கடையை சாத்த சொல்றாங்க, நீங்க நாளைக்கு வாங்க சார், இப்ப சைக்கிளை தர முடியாதுன்ற மாதிரி ஓனரும் அனுப்பி விடுறாரு. இப்ப வெளியே வந்த ஹீரோ இருக்கார்ல, அந்த சின்ன பையனை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. அண்ணா நமக்கு எதுக்கு நான் தேவையில்லாத பிரச்சனை, நம்ம கிளம்பலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. அப்பன்னு பார்த்து கலவரத்துல ஒரு பையன் தாக்கப்பட்டுறான் போல. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களுமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா ராகுல்ன்ற அந்த பையன் தான் தாக்கப்பட்டிருப்பான். அந்த பையன் மேல இவருக்கு ஒரு இறக்கம் வந்துருது. இவரோட பையன் வயசு தானே, அதனால இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அந்த பையனுக்கான எல்லா விஷயத்தையும் இவர் பண்றாரு. இப்ப மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக இவர் கிளம்ப பார்க்கும் போது அந்த இடத்துல டிக்கெட்டை வாங்குறவங்களா ஒருத்தங்க இருக்காங்க. சாந்தி தான் அங்க இருக்காங்க. அப்ப நீ போலீஸ் இல்லையான்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் தானே கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப சாந்தியை எல்லாரும் வாங்கன்ற மாதிரி கத்தி கூப்பிடுறாங்க. எல்லாருமே என்னமாச்சு, ஏதாவது எல்லை மீறி நடந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல என்கிட்ட இருந்து 5000 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டாரு, நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி டிராமா பண்றாங்க. இப்ப டிராமாவை எல்லாருமே நம்பி இவர்கிட்ட பிரச்சனை பண்றாங்கல்ல, வேற வழி இல்லாம இவருமே 5000 ரூபாய் எடுத்து இந்த பொண்ணு கிட்ட தந்துடுறாரு. இப்ப பையனுமே கால் பண்ணி எதுக்காக இன்னும் வரலன்ற மாதிரி கேக்குறான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு, நாளைக்கு நான் சைக்கிளை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இப்ப அவங்க போனை வாங்கிட்டு வரும்போது எனக்கு தாலி செயின் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவருமே பேசாம சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப ராகுல்ன்ற அந்த பையனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உன் அப்பாக்கு என்னப்பாச்சு, எதனால உன்னோட அப்பாவை தேடிட்டு இருக்க, உன் அப்பாவை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கும் போது இவனுமே பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கான்ஸ்டபிளா ஒழுங்கா வேலை பார்க்காம இப்ப சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரு. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் சஸ்பென்ஷன்ல இருக்காரு. ஆனா பையன் மேல மட்டும் அப்பா ரொம்ப பாசமா தான் இருக்காரு. பையனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ல சைக்கிள் ரேஸ்ல நல்ல நிலைமையில இருப்பான். பையன் புதுசா ஒரு சைக்கிள் மட்டும் வாங்கி தாங்கப்பான்னு கேக்குறான். அப்பாக்கு காசு வரும்ல, காசு வந்தோன்னா கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன்ற மாதிரி அப்பாவும் சொல்லியிருப்பாரு. அப்பா பேரு ரமேஷ் அப்படின்றது. இப்படி இவனுக்கு சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சவரு காணாம போயிடுறாரு. அதனால தான் அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்குன்னு இருக்கிறது அப்பா மட்டும்தான்ற மாதிரி பேசுறான். இதை கேட்கிற இவருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. பேசாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதை மீறியே இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ரமேஷ்னு ஒரு போலீஸ் காணாம போயிருக்காரு, என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இவரு போன உடனே இன்ஸ்பெக்டர் யாருக்கோ கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாரு. இப்போ ஒரு கேங் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ வந்து அடின்னு அடிக்குது. ஒழுங்கா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிரு அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போகுது. எதுக்காக திடீர்னு வந்து அடிச்சுட்டு போறாங்கன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஒரு கஃபேல உட்காந்து இவரும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்க இடத்துக்குமே சாந்தி வந்துடுறாங்க. ஐயோ இந்த வாட்டியே நம்மளை ஏமாத்திர போறான்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. ஆனா சாந்தி அக்கறையா தான் பேசுறாங்க. என்னாச்சு, இப்படி எப்படி காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸை ஒரு கை பார்த்துட்டு தான் நாங்க கிளம்ப போறோம், எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும், ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேட்கறாரு. சரி ஓகே ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி இந்த இடத்துல சாந்தியுமே ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி முத்துன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் இவரை பார்த்து செம்மையா பயப்படுறாங்க. இவர் போன்ல கோவமா பேசும்போது பயந்து இவங்களுமே ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த முத்துவை பொறுத்த வரைக்கும் ரவுடி போல. இப்ப முத்துவோட ஆளுங்க மிரட்டி ஒருத்தரை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அவரோட இடம் முத்துக்கு வேணும் போல. ஒழுங்கு மரியாதையா எனக்கு எழுதி தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. கோவப்பட்ட முத்து இருக்கார்ல, அடின்னு அடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிடுறாரு. எனக்கு ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டுனா கண்டிப்பா அதை அடைஞ்சே தீர்வன்ற மாதிரிலாம் முத்து சொல்றாரு.
சொல்றாரு. ஏற்கனவே ஹீரோ அடிச்சது முத்துவோட ஆளுங்க தான். இப்ப முத்து திரும்பி அவனை கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. முத்துவும் ரமேஷ்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், அவன் காணாமனா உனக்கு என்னடா பிரச்சனை, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல ரமேஷ்க்கு என்ன ஆச்சுன்றத கண்டுபிடிக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். அப்ப நீ தான் ரமேஷ் ஏதோ பண்ணிருக்கல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சவால் விட்ட மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராரு. அந்த முத்து தான் ஏதோ பண்ணிருக்கான், அவனை வந்து என்ன ஏதுன்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி இவருமே வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் என்னமோ முத்துவை அரெஸ்ட் பண்ற மாதிரி வேகமா பக்கத்துல போறாரு. அப்படி பக்கத்துல போறவரு முத்துவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் முத்துவும் ஒரு போலீஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதாவது முத்துவை பொறுத்த வரைக்கும் எஸ்பியா இருப்பாரு. ஏண்டா என்ன மீறி உன்னால என்னடா செய்ய முடியும், உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இல்லாத சமயம் மீனாவை கல்யாணம் பண்ணி தந்துடணும்ன்ற மாதிரி அப்பா இருக்காருல, தொடர்ச்சியா மாப்பிள்ளைங்களை வர வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா எல்லா மாப்பிள்ளைகிட்டையும் ஏதாவது பேசி இவங்களுமே அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாந்தி கிட்ட தான் ஹெல்ப் கேக்குறாரு. முத்துவை பகஸ்ட்லாம் இந்த ஊர்ல எதுவுமே பண்ண முடியாது, நீங்க தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம ஊருக்கு கிளம்ப பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அந்த சின்ன பையனுக்கு அப்பாவை கண்டுபிடிச்சு தரதா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அப்பாக்கு என்ன ஆச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், உனக்கு தெரிஞ்ச லாயர் இருந்தா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே தெரிஞ்ச லாயரை பத்தி சொல்றாங்க. அந்த லாயர் கிட்ட இவங்களுமே இத பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி என் சைடுல நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி லாயருமே சொல்றாரு. இவர் இந்த மாதிரி லாயர் கிட்ட எல்லாம் போனது முத்துக்கு தெரிய வந்துருது. இவன் தொல்லை கொடுப்பான் போலியே, இவனை வேற எப்படியாவது டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சைக்கிள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த முத்து இருக்காரு பாத்தீங்களா, பொய்யா ஒரு கேஸ் போட்டு இவரை லாக் பண்ணிடுறாரு. அதாவது கஞ்சா விக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டு இவரை லாக் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. மீனாவோட அப்பா இருக்காருல, அவன் பண்ணிருக்க காரியத்தை பாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. ஆனா இந்த மீனா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா மாமா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பையன் ஃபீல் பண்றான், அப்பெல்லாம் அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னு பையனுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. இப்ப இவரை ஜெயில வச்சு விசாரணை பண்ற மாதிரி முத்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த ரமேஷ் விஷயத்தை அப்படியே விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் விட மாட்டேன், ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறாரு. இதனால கோவப்பட்ட முத்து இருக்கார்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஏற்கனவே இவர் ஒரு லாயர் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த லாயர் தான் இவரை பெயில்ல எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு பெயில்ல எடுத்துடுறாரு. அப்பா உங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி பையன் கேட்கிறான். அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் மீனா அம்மாவும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். நான் வர வரைக்கும் பையனை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மீனாவும் சொல்றாங்க. ராகுலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோ நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றது ராகுலுக்கே தெரிய வருது. என்னால நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க, நீங்க ஊருக்கு போங்க, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான். எனக்கும் உன் வயசுல ஒரு பையன் இருக்கான், இந்த மாதிரி எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும், கண்டிப்பா உன்னோட அப்பாக்கு என்ன ஆச்சுன்றதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே அந்த முத்துவை வலிக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பிளான போடுறாரு. முத்துக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை நம்ம தூக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பையன் டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவருமே கடத்துறாரு. அந்த பையன் ஏதோ சொல்றதுக்காக வரான், எதுவும் பேசாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே லாக் பண்ணி இவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப முத்துவை மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ உன்னோட பையன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான், ஒழுங்கு மரியாதையா ரமேஷுக்கு என்ன ஆச்சுன்றத சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஓஹோ நீ தான் என்னோட பையனை கடத்திருக்கியா, என் பையனை என்னன்னா பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி அசால்ட்டா பேசுறாரு. இவன் என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுறான்ற மாதிரி ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க இருக்க பையன் என்ன பேச விடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். என்னோட அப்பா இப்படி தானே பேசினாரு, அவர் அப்படிதான் பேசுவாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒன்னும் என்னோட உண்மையான அப்பா கிடையாது. என் உண்மையான அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் என் அம்மாவை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எங்க ரெண்டு பேரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்ப இந்த பையன் இருக்கிறது வேஸ்ட் தான், இவன் அனுப்பி விடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு கடத்திட்டு வருவீங்க, நீங்க பாட்டுக்கு அனுப்பி விடுவீங்களா, எனக்கு செம்மையா பசிக்குது, எனக்கு வேண்டியதை வாங்கி தாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவங்களுமே வேண்டிய எல்லாத்தையும் இந்த பையனுக்கு வாங்கி தந்துட்டு இருக்காங்க. இப்ப முத்துவை எப்படிதான் பிளாக்மெயில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து யாரை கடத்தினா வலிக்கு வருவாருன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பையன் ஒரு ஐடியாவை தரான். அது என்னன்னா, முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் கூட பழக்கத்துல இருக்காரு போல, அந்த ஆக்ட்ரஸை தூக்குனீங்கன்னா அவர் வலிக்கு வந்துருவாருன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அந்த ஆக்ட்ரஸை தூக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அவங்க ஒரு சினிமா ஷூட்டிங்ல இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே வந்துடுறாங்க. ப்ரொடியூசர் பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட சொன்னோன்னே அந்த ஆக்ட்ரஸும் கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, சடனா அவங்கள லாக் பண்ணி இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப குடவுனுக்கு கொண்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மிரட்டினா வலிக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த முத்து லைட்டா பயப்படுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப முத்து என்ன பண்றாருன்னா, போன் மூலியமா அவன் எங்க இருக்கான்றதை ட்ரேஸ் பண்ணுங்க. இப்ப லொகேஷனை கண்டுபிடிச்சோன்னா இவருமே ரவுடிங்களுக்கு கால் பண்ணி போய் கவனிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி
அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட இவங்க பேசி உண்மையை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லாங்ல இருந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள ஆக்ட்ரஸ் கிட்ட பேசி உண்மையை வாங்கலாம்னு நினைக்கும் போது ஷூட் பண்றாங்கல்ல, இப்ப உள்ள இருக்க ஹீரோக்கும் டீமுக்கும் பயம் வருது. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆக்ட்ரஸை பிடிச்ச மாதிரியே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆக்ட்ரஸ் இவங்க கையில இருந்து தப்பிச்சு வேகமா ரோட்டு பகுதி கிட்ட வந்துடுறாங்க. முத்து அந்த வழியா தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன்ற மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் சொல்றாங்க. இல்லன்ற மாதிரி முத்து இருக்கார்ல, ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவரை பத்தின உண்மை அந்த ஆக்ட்ரஸ்க்கு தெரியும் போல, அதனால கதையை முடிச்சிடுறாரு. இந்த பழியை ஹீரோ மேல போட்டுடலான்ற மாதிரி பழியை ஹீரோ மேல போட்டுடுறாரு. ஹீரோ ஒரு கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இத பத்தி மீனாவோட அப்பா ஷாக்கிங்கா சொல்றாரு. அவர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி மீனா ஃபீலிங்கா சொல்றாங்க. ஏமா நீ அவர் கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவன் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். யாரோ திட்டமிட்டு அவனை சிக்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் முறியடிச்சுட்டு அவன் வெளியே வந்துருவான், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இந்த வாட்டி பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த சின்ன பையன் ராகுல சாந்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சாந்தி அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோக்கு நீ தானே நிறைய ஹெல்ப் பண்ண, ஒழுங்கா வந்துரு அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எல்லா பக்கமும் நம்மள தேடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சு ஆளுங்க பிடிக்கிறதுக்காக வராங்க. ரவுடிங்க ஒரு பக்கம் வராங்க, போலீஸுங்க ஒரு பக்கம் வராங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பிரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இருக்க பக்கம் முத்துவோட ஒய்ஃபும் முத்துவோட பையனும் வராங்க. கார்ல ஏறுங்கன்ற மாதிரி வேகமா கார்ல ஏத்தி நல்லபடியா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த வீட்லயே ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த முத்துவோட ஒய்ஃப் சொல்றாங்க. இவருமே அந்த ரூம்ல மறைஞ்சுக்கிறாரு. நைட் வந்த முத்து இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட குடும்ப பத்திர மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி போன் பண்ணணுன்றதுக்காக போன் மட்டும் வேணும்னு இந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறாரு. இந்த சின்ன பையன் என்ன பண்றானா, தூங்கிட்டு இருக்க முத்துவோட போனை முத்துக்கே தெரியாம எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட தந்துடுறான். ஹீரோ இந்த போன்ல இருந்து அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்றாரு. அசிஸ்டன்ட்டுக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தோனே முத்து தான் கால் பண்றான்னு தோணுது போல. சட்டனா முத்துவை திட்டுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. டே அவசரப்பட்டு திட்டாத, நான் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. முத்து போன் எப்படி நான் உங்ககிட்ட வந்ததுன்னும் போது இவருமே எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த போன் மூலியமாவே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல அசிஸ்டன்ட்டை சுத்தி ஆளுங்க இருக்காங்க போல, அந்த ஆளுங்களே எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவரோட வாய்ஸை முத்து மாதிரி மாத்திக்கிறாரு. முத்துவோட ஆள் ஒருத்தனுக்கு கால் பண்றாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டை பிடிக்கிறதுக்காக 2-3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே மாத்தி மாத்தி கால் பண்ணி அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறாரு. அவன் துரோகியா மாறிட்டான், ஷூட் பண்ணிருன்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல இங்க இருக்க எல்லாருமே மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க. அதனால எல்லாருமே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டுக்கு பிரச்சனை இல்ல. ஸ்டார்டிங் ஜோஷியக்காரனா ஒருத்தன் நடிச்சான் பாத்தீங்களா, இப்ப அவனுக்கு கால் பண்றாரு. அவனுமே இந்த முத்துவோட ஆளு தான். இப்ப முத்துவை லாக் பண்ணி மிரட்டுற மாதிரிலாம் இவர் பேச வைக்கிறாரு. அதாவது முத்து கத்தி முனையில இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம ரமேஷ் விஷயத்துல பண்ணோம்ல, அதை பத்தி போய் ஜட்ஜி கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் அதை சொன்னா நம்மளுக்கு பிரச்சனை வருமே, அது எப்படி நான் சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் அடியால் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் கத்தியை வச்சு மிரட்டுற மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காரு. டே கழுத்துல கத்தியை வச்சிருக்கான்டா, புரிஞ்சுக்கோ, போய் சொல்லு, பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து பேசுற மாதிரி பேசுறாரு. சோ முத்து அண்ணனே சொல்றாரு, நம்ம சொல்லிடலான்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். இவன் சொல்றானா இல்லையான்றதை செக் பண்ணோம்ல, அதனால அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அவனுமே கரெக்டா ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்துடுறான். ஆமாண்ணே ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்திருக்கான், ஜட்ஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறாரு. முத்து ஆக்ட்ரஸை ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அது வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த அடியாளு சொல்லிடுறாரு. இப்ப காலையில முத்து தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. பார்த்தா எதிர ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ காஃபி குடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. முத்துவும் சடனா கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு பார்த்தா புல்லட் இல்ல. புல்லட் ஹீரோ கிட்ட தான் இருக்கு போல. புல்லட் எல்லாம் அந்த டீக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது போலீஸுங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த ஜட்ஜுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீ பண்ண எல்லா விஷயத்தையும் இவன் சொல்லிட்டான், உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா, இவன் என்ன சொன்னான்னு கேட்கும் போது இப்பதான் எல்லாமே நமக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங் ஒரு ஆபீசரை தூக்குனாங்கல்ல, அந்த ஆபீசர் எஸ்பிக்கு தொல்லை தந்துகிட்டே இருப்பாரு. அதனால தான் கடத்தி மிரட்டுறதுக்காக கொண்டு போயிருப்பாங்க. அப்படி கொண்டு போற வழியில ரமேஷோட சைக்கிளை தெரியாம இடிச்சிருப்பாங்க. ரமேஷும் எதுக்காக இவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒரு பழைய குடவுனுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு ரமேஷ்மே வந்துடுறாரு. இந்த ஆபீசரை பொறுத்த வரைக்கும் எஸ்பி எதிராக ஏதோ தகவல் சேகரிச்சிருக்காரு போல. அந்த விஷயத்தை இதுக்கப்புறம் பண்ணாத, அதை மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல கண்டிப்பா உன்னை பத்தி நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரி இந்த ஆபீசர் பேசிட்டு இருக்காரு.
கேக்குறாரு. எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே உன்னை சாவடிக்கிறேன்ற மாதிரி சாவடிக்கிறாரு. இத ரமேஷ் பார்த்து ஷாக் ஆன மாதிரி அங்க இருந்து ஓட பாக்குறாரு. எவனோ பார்த்துட்டான்டா புடிங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்பி சொல்றாரு. அதனால ரமேஷை லாக் பண்ணிடுறாங்க. ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, நானுமே போலீஸ் தான், இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன், இங்க பார்த்து எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன், எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி இவருமே சாவடிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல ரமேஷும் செத்து போயிடுறாரு போல. இது எல்லாத்தையும் அடியாள் சொல்லிட்டான்ல, எதுக்காக நான் சொன்னேன்னு இவர் கோபமா கேக்குறாரு. நீங்க தானே சொல்ல சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அந்த அடியாள் சொல்றான். இதுல இவருமே பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இப்ப ஹீரோ எப்படியோ இந்த முத்துவை லாக் பண்ணிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆளுங்க முத்துவை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. முத்துவோட ஒய்ஃபும் பையனும் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்கல்ல, அதனால ஹீரோவும் பக்கத்துல வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல போனா நாங்க தான் நன்றி சொல்லணும், இதுக்கப்புறம் இவனோட டார்ச்சர்ல இருந்து நாங்க தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பையனுக்காக அந்த சைக்கிளை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பையனுமே பயங்கர சந்தோஷப்படுறான். உனக்குமே நீ கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி தாலி செயினை காட்டுறாரு. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இவர் அந்த பையன் ராகுலையும் கூட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இவன் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் இவனும் என்னோட பையன் மாதிரி தான், உனக்கு பிரச்சனை இல்லல்ல, இவனையும் பையன் மாதிரி பாத்துப்பல அப்படின்ற மாதிரி இவருமே மீனாவை பார்த்து கேக்குறாரு. கண்டிப்பா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே வாங்கன்ற மாதிரி பக்கத்துல கூப்பிடுறாங்க. ரெண்டு பசங்களும் பக்கத்துல வராங்க. இவங்க ரெண்டு பசங்களையும் சந்தோஷமா கொஞ்சிற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.